குறிப்பா பெண்கள் எந்த இடத்தில் திட்டு வாங்குகிறார்கள், எவ்வாறு இவர்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு அது பிடிக்காமல் போகிறது அப்படிங்கிற விவரங்களை முழுவதுமாக காண இருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது முதலில் மேஷராசி. இடத்துல போய் 4 பேருக்கு நடுவில் பேசணும் அப்படின்னா எந்த விதத்திலும் யாருக்கும் சளைத்தவர் அல்ல. அதுவுமே இவங்க பண்றது எல்லாமே ஓப்பன் டாக்கு தான். யோசிக்கிறது, முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது, பின்னாடி ஒரு மாதிரி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பலார்னு இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா போல்டு டாக், ஓப்பன் டாக். எவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளவு உதவி வாங்கினாலும், எவ்வளவு மிதி வாங்கினாலும் அந்த விடாமுயற்சியுடன் இவர்கள் போராடுவது நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. இந்த மேஷராசி சகோதரிகள், இதனால் உன்னுடைய பொண்டாட்டிக்கு நாசுக்காக நடந்து கொள்ள தெரிவதில்லை அப்படின்னு நிறைய இடத்தில் மேஷராசி சகோதரிகள் திருமணத்திற்கு பிறகு முதுகில் குத்தப்படுகிறார்கள். ஏன்னா சாதாரண ஒரு சின்ன வியாபாரம், ஒரு இட்லி கடை வச்சாவது குழந்தைகளை எப்படியாவது கரையேற்றுவார்கள். ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது கூட பாஸா இருக்கலாம், இல்ல சுப்பீரியரா இருக்கலாம், வேற மாதிரி எல்லாம் இவர்களுக்கு பிரஷர் கொடுத்து குறுக்கு வழியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தால் யோசிக்காமல் பலார் என்று எல்லாருக்கும் முன்பு இவர்கள் பேசிவிடுவார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் குறிப்பா பெண்கள் எந்த இடத்தில் திட்டு வாங்குகிறார்கள், எவ்வாறு இவர்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு அது பிடிக்காமல் போகிறது அப்படிங்கிற விவரங்களை முழுவதுமாக காண இருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது முதலில் மேஷராசி. ஒரு பெண் மேஷராசி அப்படிங்கிறது பெயரை வைத்து எளிதாக கண்டுபிடித்து விடலாம். பெரும்பாலும் அவங்களுடைய பெயரெல்லாம் சுகன்யா, சுதா, லா, லயா. அவர்களுடைய பெயரெல்லாம் பெரும்பாலும் பார்த்தோம்னா சுகன்யா, சுதா. லால வரக்கூடிய பெயர் லயா, லீலா, லீனா. ஒரு சில ஏங்கிற எழுத்துல வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் மேஷராசியில் அதிகம் காணலாம். இந்த காலபுருஷனுக்கு முதல் ராசி நெருப்பு ராசி. அப்போ ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசியில் ஆட்சி பெறுகிறார், சூரியன் உஷ்ணம் பெறுகிறார். அப்போ இது ரெண்டுமே ஆண் கிரகம், இது ரெண்டுமே நெருப்பு கிரகம். ஓரளவுக்கு சொல்லலாம் பாரதி கண்ட புதுமை பெண் இந்த மேஷராசி அப்படின்னு நம்ம இவர்களை பற்றி சொல்லலாம். அதாவது உருவத்தில் இவர்கள் பெண்ணாக இருப்பார்கள், உள்ளத்தில் ஆணாக இருப்பார்கள். எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் ஒரு ஆணுக்கு சளைத்தவர்கள் அல்ல. இப்போ ஒரு ஆண் பைக் ஓட்டுறாரா, நானும் பைக் ஓட்டுறேன். இப்போ ஒரு ஆண் ஃப்ளைட் ஓட்டுறாரா, நானும் ஃப்ளைட் ஓட்டுறேன். நீ கராத்தே சண்டை போடுறியா, நான் சிலம்பாட்டம் போடுறேன், இல்ல குங்ஃபு போடுறேன். நீ டைவ் அடிக்கிறியா, நானும் டைவ் அடிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் நிறைய மேஷராசி பொண்ணுங்களுடைய அம்மாக்களே என்னிடம் சொல்வது, தம்பி இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு தான் தம்பி பொண்ணு மாதிரி இருக்கு, ஆனா இது யமஹா பைக் ஓட்டுறேங்குது, ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிறேங்குது, பின்னாடியிலேருந்து இது ஹெல்மெட்டை போட்டு போகிறத பார்த்தா பைக் ஓட்டுற ஸ்டைலை வச்சு இது ஒரு பையன்தான் இந்த பைக்கை இந்த விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இது விளையாடுது தம்பி. நடுராத்திரியில போகணுன்னாலும் இதுக்கு பயம் கிடையாது. இடத்துல போய் 4 பேருக்கு நடுவில் பேசணும் அப்படின்னா எந்த விதத்திலும் யாருக்கும் சளைத்தவர் அல்ல. அதுவுமே இவங்க பண்றது எல்லாமே ஓப்பன் டாக்கு தான். யோசிக்கிறது, முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது, பின்னாடி ஒரு மாதிரி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பலார்னு இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா போல்டு டாக், ஓப்பன் டாக். எவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளவு உதவி வாங்கினாலும், எவ்வளவு மிதி வாங்கினாலும் அந்த விடாமுயற்சியுடன் இவர்கள் போராடுவது நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. சுழிவு நெளிவு தெரிவதில்லை. இதுதான் நிறைய புகுந்த வீட்டுல இவங்களுக்கு பிரச்சனையே. மாமியார் இருந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல நாத்தனார் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு நிமிராமல் போனால் காரியம் சாதித்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனா
அப்படி சாதிக்கக்கூடிய காரியம் எனக்கு ஒரு இம்மி அளவும் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மேஷராசி சகோதரிகள். இதனால் உன்னுடைய பொண்டாட்டிக்கு நாசுக்காக நடந்து கொள்ள தெரிவதில்லை அப்படின்னு நிறைய இடத்தில் மேஷராசி சகோதரிகள் திருமணத்திற்கு பிறகு முதுகில் குத்தப்படுகிறார்கள். ஏன்னா இந்த ராசியே தர்ம ராசியில் வருவது, நியாயம் கேட்பது. யாரு தப்பு பண்ணினாலும் சரி, அது புகுந்த வீடா இருந்தாலும் சரி, பிறந்த வீடா இருந்தாலும் சரி, தப்புன்னா தப்பு. தெரியாத நபர்களுக்கே இவங்க போய் நியாயம் கேட்கும் பொழுது, இவர்களுடன் பிறந்தவர்களுக்கு இல்ல கொழுந்தனாருக்கு இல்ல நாத்தனாருக்கு அண்ணனுக்கு அன்னிக்கு ஒரு தவறு நடந்தால் இவங்க எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க? அப்போ அந்த இடத்துல போய் ஒரு நபர் தவறு செய்கிறார் அப்படின்னா நியாயமாக தட்டி கேட்பது, நேரெதிராக தட்டி கேட்பது. இதனால் இவர்களுக்கு நிறைய இடங்களில் இவர்களை பிடிப்பதில்லை. ஏன் அப்படின்னா இவர்கள் தங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த குறுக்கு வழியில் போகக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் இவர்களுக்கு பிடிப்பதில்லை. காரியம் சாதிப்பதற்காக நிறைய பேர் குறுக்கு வழியை நாடுகிறார்கள். இவர்கள் நாடுவதில்லை அப்படின்னு நிறைய பேருக்கு இவர்களை பிடிக்காது. எல்லா இடங்களிலுமே எல்லாருக்கும் எதிர்பார்ப்பின்றி உதவுவது அப்படின்னா முதலில் நிற்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். ஆனா இவர்களுக்கு ஒரு உதவி, இவர்களுக்கு ஒரு ஹெல்ப், ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா யாரும் பெரிதாக இவர்களுக்கு நிற்பதில்லை. காதலனை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர்களுக்கு காதல் பிடிக்கும், ஆனால் காதலனை இவர்களுக்கு பிடிப்பதில்லை. காதலுக்குத்தான் மரியாதை கொடுப்பார்கள், காதலனுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. அப்ப அந்த காதலிக்கக்கூடிய நபர்கிட்டையும் ஒரு உச்சபட்ச நேர்மை, ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் இதையெல்லாம் இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். கொஞ்சம் காதலன் வரம்பு மீறும் பொழுது, எத்திக்ஸை மீறி போகும் பொழுது, காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேற ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தால் பலார் என்று போட்டு உடைத்து விடுவார்கள். இதனால் இவர்களை நிறைய இடங்களில் பிடிப்பதில்லை. மேலும் இவர்கள் பொறுப்புகள் நிறைய எடுத்துக்கொள்வார்கள். அந்த பொறுப்புகள் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நாசுக்காக குடும்ப பொறுப்புகள், குழந்தைகளுக்கு உண்டான பொறுப்புகள், அதாவது எல்லா பொறுப்புகளையும் இவர் மேல் சுமத்தி விட்டு நிறைய பேர் நாசுக்காக கலண்டு போய் விடுகிறார்கள். அப்புறம் இந்த மேஷராசி சகோதரியே அம்மாவாகவும் அப்பாவாகவும் மகளாகவும் மகனாகவும் மருமகளாகவும் மருமகனாகவும் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க. அம்மாவையும் விட்டு கொடுக்காமல், அப்பாவையும் விட்டு கொடுக்காமல், மாமியார் மாமனாரையும் விட்டு கொடுக்காமல் எல்லா விஷயங்களையும் இவர்கள் முன்னிருந்து செய்வார்கள். நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் இவர்களே நீசம் அடைகிறார்கள். அப்பாவுடைய சப்போர்ட் இவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும், ஆனா அம்மாவுடைய சப்போர்ட் நிறைய இடங்கள்ல மேஷராசி சகோதரிக்கு குறிப்பா திருமணமான பிறகு கிடைப்பதில்லை. மாமியாரோடைய சப்போர்ட்டும் கிடைப்பதில்லை. எப்போ கிடைக்கும் அப்படின்னா இவங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சா இவங்கள்ட்ட ஏதாவது ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அம்மாவும் மாமியாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம், 8ஆம் இடத்தில் சந்திரன் நீசம். திருமணத்துக்கு பின் அம்மாவையும் மாமியாரையும் சந்திரன் தான் குறிகாட்டுகிறது. அப்போ ஒரு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வருமானம் இல்லை, தன் காலில் நிற்க முடியாது அப்படின்னா நிறைய மன உளைச்சலை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அப்பொழுதும் இவர்கள் தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் எந்த ஒரு இடத்திலும் விட்டு கொடுக்காமல் எவ்வளவு போராட்டங்களாக இருந்தாலும் தானாகவே களத்தில் இறங்கி ஒரு தளபதி போல், ஒரு படை தலைவன் போல் எந்த ஒரு விஷயத்தையும் வரம்பு மீறாமல்
சாதாரண ஒரு சின்ன வியாபாரம், ஒரு இட்லி கடை வச்சாவது குழந்தைகளை எப்படியாவது கரையேற்றுவார்கள். ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது கூட பாஸா இருக்கலாம், இல்ல சுப்பீரியரா இருக்கலாம், வேற மாதிரி எல்லாம் இவர்களுக்கு பிரஷர் கொடுத்து குறுக்கு வழியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தால் யோசிக்காமல் பலார் என்று எல்லாருக்கும் முன்பு இவர்கள் பேசி விடுவார்கள். இதனால என்ன ஆகும்? இவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் அப்படின்னு நிறைய இடத்தில் பட்டம் சுமத்தப்படுகிறார்கள். நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா கணவன் ஏற்படுத்திய அந்த கடனை இவர்கள் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இவர்களுக்கு 7ஆம் அதிபதி இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் நீசம். அப்ப இவர்களுடைய சம்பாத்தியம் என்ன ஆகுது? 7ஆம் இடத்தில் சம்பாத்திய காரகன் நீசம் அடைகிறார். அதுவும் எதனால அந்த நீசம் அப்படின்னா, அந்த இடத்துல சாத்தான் உச்சம். தோல்வியும் அவமானமும், இவர்கள் ஒரு சதியில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் யாருக்கும் எப்பொழுதும் விட்டு கொடுப்பதில்லை. முதல்ல ஆரம்பத்துல இவர்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்றுதான் நினைத்து களத்தில் இறங்குகிறார்கள். அப்புறம் ஒவ்வொரு அடியாக வாங்கி 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 பக்குவப்படுத்தி ஒரு மாதிரி இறுகி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு காரணத்தினால இவர்களுக்கு நிறைய இடங்களில் இவர்களை பிடிப்பதில்லை. பொதுவாகவே மேஷராசி சகோதரிகள் எங்கும் யாரையும் எதற்கும் எப்பொழுதும் எதிர்பார்ப்பதில்லை. எல்லா விஷயத்துக்கும் இவர்களைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இவர்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இவர்களுக்கு 10ஆம் வீடு சாத்தானுடைய வீடு. அந்த 10ஆம் வீட்டில் இவர்கள் உச்சமடைகிறார்கள். அப்போ அந்த தொழில்ல ரொம்பவும் போராடி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அசைவாக தான் மேலே எழுந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. மேலும் என்னன்னா, இவர்களுக்கு அந்த போல்டு டாக்கு, ஓப்பன் டாக்குங்கிறது திருமணம் ஆன பிறகு கூட புதிதாக ஒரு நபரை சந்திக்கிறோம், ஒரு ஆணை சந்திக்கிறோம் அப்படின்னு யோசிக்காமல் அப்படியே ஒரு பழகின பிரதர்கிட்ட பேசினா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசினா எப்படி பேசுவோமோ அதே போல் இவர்கள் படவென்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதை பார்த்து இவர்களுடைய கணவன், என்ன இந்த லேடி அதாவது என்னுடைய ஒய்ஃப் புதிதாக பழகக்கூடிய ஒரு ஆணிடம் கூட யோசிக்காமல் பேசிக்கொண்டே இருக்கிறாரே அப்படின்னு நிறைய இடங்களில் மேஷராசி சகோதரியை நிறைய பேர்களுக்கு பிடிப்பதில்லை. குழந்தைகளை கரையேற்றணும், ஏன்னா புத்திரகாரகன் சூரியன் ராசியில் உச்சம். அதற்காக 24/7 உழைப்பது, தேவைப்பட்டால் அதற்காக கடன் வாங்குவது, இந்த மாதிரி இவர்கள் ஓயாமல் உழைத்து கொண்டு ரிஸ்க் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த ஒரு காரணத்தினாலும் மேஷராசி சகோதரிகளை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் கொஞ்சம் யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இவர்களுக்குள் எரிகின்ற அந்த நெருப்பை ஆக்கப்பூர்வமாக இவர்கள் அதனை டியூன் செய்து கொள்ள வேண்டும். அதாவது தீபம் போல் இருக்கக்கூடிய அந்த ஒளியை தீப்பந்தமாக மாற்றி விடுகிறார்கள். இருந்தாலும் இவர்கள் தங்களை அவ்வாறே அப்படியே சாஃப்டாக அடக்கி கொண்டு அதற்காக தங்களது உணர்ச்சிகளை இவர்கள் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல், தேவையான விஷயங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நாம் சொல்லும் பொழுது ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, எப்படியாவது எங்கேயாவது நமக்கு தெரியாமல் அது மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் கொஞ்சம் கிரீஸ் போட்டு இவர்கள் சொல்லும் பொழுது இவர்களுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டியை இவர்கள் இழக்காமல் பயணிக்கலாம். அதையும் தவிர இவர்கள் இந்த மாதிரி ஒரு நேர்மையான விஷயத்துக்கு, நியாயமான விஷயத்துக்கு கோபப்படக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால தான் இவங்களெல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸா, ஒரு டாக்டர்ஸா, இல்லைன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸா, இல்லை ஒரு IAS IPS ஆஃபீஸர்ஸா அமர்த்தப்படுகிறார்கள். இருந்தாலும் இவர்கள் தங்களை கண்ட்ரோல் செய்வதற்கு முடிந்தவரை எல்லோ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் புஷ்பராகம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வது, சிவன் வழிபாடு இவர்கள் திங்கட்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக செய்வது, இதையும் தவிர இவர்கள்
அறுவடை முருகன் வழிபாடு செய்யும் பொழுது இவர்கள் லக்கி நம்பர்ஸாக 139 இந்த எண்களை இவர்கள் உபயோகிக்கும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பது ஏற்படும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.